பந்து வீச்சாளர் தொடர் ஆட்ட நாயகன் விருது பெற்றது இதுவே முதல் தடவை. 29.4 ஓவர்கள் பந்து வீசி இருக்கின்றார். வணக்கம் நண்பர்களே, பாபா தமிழ் சேனலோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்பு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் ஒரு தட்டு விட்டுருங்க. நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுப் போட்டியிலே 2024ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தை கைப்பற்றினார்கள் இந்தியா அணியினர். இந்த உலகக்கிண்ண 2024ஆம் ஆண்டு இடம்பெற்ற உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுப் போட்டியினுடைய தொடர் ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இந்திய அணியினுடைய சிறந்த, அதாவது உலகத்தில் தலை சிறந்த பந்து வீச்சாளர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய ஜஸ்பிரித் பும்ரா என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த பும்ராவை பொறுத்தவரையிலே மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சாளர். உலகக்கிண்ண T20 போட்டி ஆரம்பித்த நாள் முதலாவது போட்டி ஆரம்பித்தது முதல் இறுதி போட்டி வரைக்கும் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார் பும்ரா. அதாவது 50 வருஷ T20 வரலாற்றிலே முதல் தடவையாக ஒரு பந்து வீச்சாளர் தொடர் ஆட்ட நாயகன் விருது பெற்றது இதுவே முதல் தடவை என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. விராட் கோலி பெற்றிருக்கின்றார், அதே போன்று டேவிட் வார்னர் பெற்றிருக்கின்றார், அதே போன்று குமார் சங்கக்கார தொடர் ஆட்ட நாயகன் விருது பெற்றிருக்கின்றார். இதுவே முதல் தடவை ஒரு வேகப்பந்து வீச்சாளர் பெற்றுக்கொண்ட தொடர் ஆட்ட நாயகன் விருது என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு. மொத்தமாக இந்த ஜஸ்பிரித் பும்ரா எத்தனை ஓவர்கள் வீசியிருக்கின்றார்கள் சொன்னார். அதாவது இந்த T20 தொடர் ஆரம்பிக்கப்பட்டது முதல் இறுதி வரைக்கும், அதாவது ஃபைனல் வரைக்கும் மொத்தமாக அவர் 29.4 ஓவர்கள் பந்து வீசியிருக்கின்றார். 29 ஓவர்களும் 4 பந்துகளும் வீசியிருக்கின்றார். இதிலே மொத்தமாக அவர் 15 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இந்த 29.4 ஓவருக்கும் 4 ஓட்டங்களை மாத்திரமே கொடுத்திருக்கின்றார். அதே போன்று 2 ஓட்டங்களை மாத்திரமே கொடுத்திருக்கின்றார். குறிப்பாக இந்த தொடரிலே 15 விக்கெட்டுகளை கலட்டியிருக்கின்றார் ஜஸ்பிரித் பும்ரா என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பந்து வீச்சு பிரதி. எனவே இந்த தொடர் ஆட்ட நாயகன், அதாவது 2024ஆம் ஆண்டு வேர்ல்டு கப்பினுடைய T20 போட்டியின் தொடர் ஆட்ட நாயகன் விருது ஜஸ்பிரித் பும்ராவுக்கு வழங்கியது மிக பெரும் ஹரி என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படி அசத்தலாக அட்டகாசமாக இருந்தது. இதே போன்ற மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொளியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.